தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேல் சூட் சேனல். இனி நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா உங்கள நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எஸ், 2023 ரிலீஸ் ஆன ஈவில் டெட் ரைஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த படத்தை இப்ப எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஈவில் டெட் பிரான்சைஸோட புது படம் ஈவில் டெட் பர்ன் அப்படிங்கிற படம் தியேட்டரிக்கலா ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்ம அதை கவர் பண்ணுவோம். பட் அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம பார்த்திருக்கணும். பிகாஸ் சில கண்டினியூட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த படத்தை இப்போ எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈவில் டெட் படங்கள்ல இருக்கக்கூடிய சேம் அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஆவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் ஒன்று கிடைக்குது. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் போது மரண உலகத்துல இருக்கக்கூடிய ஆவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வராங்க. அப்படி வரக்கூடிய ஆவிகள் அந்த குடும்பத்தையோ அந்த ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அழிச்சிருவாங்க. இதுதான் இந்த ஈவில் டெட் படங்கள்ல ரொம்ப காமனா காமிச்சிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே சாயல்ல தான் இந்த படமும் இருக்கும். ஸோ படத்தோட கதையை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானே அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஆத்து படுகைக்கு மேல இருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த டயத்துல அவளோட ஃப்ரெண்டான கேலப் அப்படிங்கிற பையன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரோனை வச்சு அந்த பிள்ளைய பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். அட பாவி, ஒரு செகண்ட் எனக்கு அள்ளு இல்ல, பயந்தே போயிட்டேன்டா. சரி ஓகே, ஜெசிகா இப்ப எப்படி இருக்கா? அவ இப்ப பரவாயில்ல, டேப்லெட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. சரி போய் ஜெசிகாவை பாப்போமேன்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி காட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வீட்டுக்கு வருவா. அங்க வந்து பார்க்கும்போது ஜெசிகான்ற அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஏய் ஜெசிகா, உனக்கு ஓகேவா? நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பிள்ளைட்டு இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சரி ஓகே, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவ படிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெசிகா பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருப்பா. என்னடா இது, இவ்வளவு நேரம் அமைதியா தூங்கிட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா இப்ப உட்காந்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கும்போது இவ ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தா இல்லையா, அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை புத்தகத்தை பார்க்காமலேயே ஒன் பை ஒன்னா கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இவளுக்குன்னா அள்ளு இல்ல, ஜெசிகா தயவு செஞ்சு நிப்பாட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணும் டக்குன்னு நிப்பாட்டிடுறா. அதே செகண்ட்ல மயங்கி போய் கீழே விழுந்துருவா. அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்துல பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஜெசிகா பொண்ணு டக்குன்னு கண்ணை முழிச்சு இவளோட கழுத்தை ஒரு பிடிப்பா பாருங்க. அவ்வளவுதான், ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிக்கிறா. என்ன நினைச்சான்னு தெரியல, அவளோட மண்டையில இருக்கக்கூடிய மயிரோட சேர்த்து பாதி சதையும் பிச்சு எடுத்துட்டா. ஆத்தாடி, இவகிட்ட இருந்தா தவசம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு அடிச்சு கேலப் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வருவா. அடே அந்த ஜெசிகா என்ன பண்ணிட்டா பாடுறா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கேலப் கிட்ட கதறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜெசிகா வருவா. அவளோட முகத்தை பாருங்களேன், ஏதோ ஒரு ஆவி அவளை ஆக்குப்பை பண்ணிருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. அவளோட கண்ட்ரோல்லே இல்ல. அப்ப டக்குன்னு அங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரோனை கையில பிடிச்சவ தன்னோட மூஞ்சி மேலேயே அடிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துருவா. அவ விழுந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிளட் வெளியே வர ஐயோ இறந்து போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன கேலப் தண்ணிக்குள்ள குதிச்சு அவளை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். அட லூசு பேலே, ஏண்டா தவணுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவ கத்திக்கிட்டு இருக்க. உள்ள விழுந்த கேலப்பை ஏதோ ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. கடைசியா அவனோட தலை மட்டும் பறந்து வந்து பிரிட்ஜ் மேல விழுகும். இதை பார்த்து இந்த புள்ள ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க. தண்ணிக்குள்ள இருந்து ரொம்பவுமே கொடூரமா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இந்த ஜெசிகான்ற பொண்ணு அப்படியே மேல பறந்து வருவா. இந்த இடத்துல ஈவில் டெட் ரைஸ்ன்னு சொல்லி இந்த படத்தோட பேரை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ணா நகரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயினான பெத்ன்ற பொண்ணை காட்டுவாங்க. இவ இப்ப பாத்ரூம்ல உட்காந்துட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருப்பா. அப்படி எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருது. அடச்ச, வழக்கம் போல நம்ம சொதப்பிட்டோம்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டேன் இங்க இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸி புக் பண்ணி வரா. எதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவளோட அக்காவான ஜெசி இந்த அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருப்பா. அப்படியே இந்த பக்கம் ஜெசியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. 2 பொன் குழந்தைங்க, ஒரு பையன் சொல்லிட்டு ரொம்பவுமே அழகான ஒரு குடும்பமா இருக்குது. அதுல மூத்த பொண்ணோட பேரு பிரிட்ஜெட். இவளை நம்ம பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு போறதுக்காக ஒரு டிஷர்ட் வச்சிருந்தேனே, அந்த டிஷர்ட்டை துவைக்க சொல்லியிருந்தேன், நீங்க துவைச்சிங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பண்ணல, நீ ப்ரொட்டஸ்ட்டுக்கு போறதுல எனக்கு விருப்பமும் இல்லைன்ற மாதிரி ஜெசி சொல்லுவா. உங்களோட ஒரே ரோதனையா போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருப்பா. அதே சமயம் இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி பொண்ணான கிசியை காட்டுவாங்க. இவளை நம்ம சுட்டி பொண்ணுன்னு சொல்லி வச்சுப்போம். இவ அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோட தலைய சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஜெசியும், ஓய் சுட்டி பொண்ணு, நீ சிசர்லாம் எடுத்து விளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அம்மா நான் சிசரை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பெட்டுக்குள்ள தள்ளி விட்டுருவா. இந்த சிசரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படத்தோட மிட்ல உங்களுக்கு தேவைப்படும். அதே சமயம் ரூம்குள்ள இருக்கக்கூடிய நடு பையனான டேனியை காட்டுறானுங்க. பயபிள்ளைக்கு மியூசிக்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மியூசிக் பிளேயர்ல பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் பிரிட்ஜோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து, ஹே வரியா நம்ம ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவா. அப்ப அந்த சுட்டி பொண்ணு வந்துட்டு,
உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ன மாதிரியே வேடா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹே யாரை பார்த்து வேடுன்னு சொல்றேன், நீ தான் பாக்குறதுக்கு வேடா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவ கையில இருக்கக்கூடிய ஒரு குச்சியை வச்சு இவளோட வகுத்திலே இடிச்சிருவா. என்னையவே அடிச்சுட்டு ஓடுறியான்னு சொல்லிட்டு விரட்டி வரும்போது 2 பேரும் மாத்தி மாத்தி இடிச்சுட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த டயத்துல சுட்டி பொண்ணோட கையில இருந்த குச்சியும் உடஞ்சு போயிடும். இந்த குச்சியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, படத்தோட மிட்ல உங்களுக்கு தேவைப்படும். குச்சியை உடைச்ச கடுப்புல சுட்டி பொண்ணு விரட்ட ஆரம்பிக்க பதறி அடிச்சுட்டு பிரிட்ஜெட்டும் டேனியோட ரூம்குள்ள வந்துருவா. அடியே உன்னையாரி உள்ள வர சொன்னது, வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கும் வெளியே போகணும் தான், ஆனா அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சுட்டி பொண்ணு கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியே காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஜெசியும் யாராச்சும் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. பட் இவங்க விளையாடுற ஆர்வத்துல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளே வெளியே வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லாம ஒரே அமைதியா இருக்குது. என்னடா இது, அப்ப யாரு வந்து காலிங் பில் அடிச்சா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா டக்குன்னு எங்க இருந்தோ பெத்து வந்து பூன்னு சொல்லி பயமுறுத்துவா. அவ மூக்குலயே ஒரு அடி. அடி பாவி, இப்படியா வந்து பயமுறுத்துவ, ஒரு செகண்ட் அல்லு இல்ல, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மலையை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. ஹே நான் வரும்போது லிஃப்ட் சரியா வேலை செய்யல, நீ வேற இங்க எதுவுமே ப்ராப்பரா வேலை செய்யல, இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா, வீடெல்லாம் பாத்துட்டியா? இன்னும் பார்க்கல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள வருவாங்க. உள்ள வந்தவங்க டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு அப்ப வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே இங்க இருக்கக்கூடிய குட்டி பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்ப ஜெசியோட ஹஸ்பண்ட், அதாவது வந்து இந்த குட்டி பசங்களோட அப்பாவுக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. அந்த கிஃப்ட் எடுத்து காட்டும் போது யாருமே எதுவுமே சொல்லாம அமைதியாயிடுறாங்க. ஜெசி மட்டும் டேனி கிட்ட உன் சிஸ்டர்ஸ் 2 பேத்தையும் கூப்பிட்டுட்டு போய் பீஸா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வைக்கிறா. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் கிட்ட சொல்றா, இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல, அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இதே நீ முன்னாடியே சொல்லல, நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் உனக்கு கால் பண்ணேன், அதுவும் 1 தடவை இல்ல 2 தடவை, பட் நீ தான் பிஸியா இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன மன்னிச்சிரு, நான் அதை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றா. இந்த பக்கம் பீஸா வாங்க போன பயல்களும் பீஸாலாம் வாங்கிட்டு அபார்ட்மெண்ட்டோட கார் பார்க்கிங்க்கு வந்திருப்பாங்க. அங்க காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுது. பயந்து போனவங்க ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஒரு ஓரமா போயிட்டு தூண் கிட்ட ஒளிஞ்சுப்பாங்க. இங்க வீட்டுல ஹீரோயினும் ஜெசியும் இருக்க இடமுமே நிலநடுக்கத்தால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ஒரு வழியா இந்த எர்த் குயிக்லாம் நார்மல் ஆகவும் மேல போலாமேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம பிரிட்ஜ் இருக்கா இல்லையா, அவ கையில இருந்த பீஸாவெல்லாம் கீழே போட்டிருப்பா. அது எல்லாமே செதறி போய் கிடக்குது. அதே டயத்துல டேனி அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நோட் பண்றான். இப்ப ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தினால ஒரு பெரிய ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல உருவாயிருக்கும். நான் உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல உள்ள இறங்க போவான். பிரிட்ஜும் வேணாண்டா சொன்னா கேளு, உள்ள போகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா எதையுமே கேட்காம இந்த பயபுள்ள உள்ள வந்துருவான். இந்த இடம் பாக்குறதுக்கு பழைய பேங்கோட ஒரு வாலெட் மாதிரி இருக்குது. சரி ஏதாவது காசு இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி பார்க்கறான். உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டி ஒண்ணு கையில கிடைக்குது. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில சர்ச்சஸ் இந்த பிரீஸ்டோட போட்டோலாம் இருக்கு. கூடவே 2 மியூசிக் டேப்பும் இருக்கு. நம்ம பையனுக்கு தான் மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமே, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்திலேயே டக்குன்னு அதை எடுத்து பேக் உள்ள வச்சுக்கிறான். அப்படி இவன் இதை எடுத்துட்டு இருக்கும் போதே இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குனிஞ்சு உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட கிராஸ் சிம்பிள்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மிதக்க விட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரபலி கொடுக்கக்கூடிய மேடை மாதிரி ஒண்ணு இருக்குது. பட் அதை பெருசா இவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்ப அந்த மேடைக்கு கீழே தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்க டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை ஒரு துணியை வச்சு சுருட்டி வச்சிருக்காங்க. இவன் அதை எடுத்து மேல வச்சதுமே அந்த துணிக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ஐயோ அம்மானு கத்திட்டு அந்த பூச்சியெல்லாம் தள்ளி விடுறான். அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இதுதான் அந்த மரண உலகத்துல இருக்கக்கூடிய ஆவிகளை எழுப்பக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது. ஆனா இவனுக்கு அதை பத்தின ஐடியா இல்லை இல்லைங்களா. பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல தூக்கி போட்டு மேல வந்துருவான். இந்த பக்கம் மேல ஹீரோயின் நம்ம குட்டி பசங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா வெளியே பீஸா அவங்க போயிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து போயிட்டு ஜெசி தான் கால் பண்ண சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்களோட வீட்டெல்லாம் தட்டி யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு பாக்குறதுக்கே வாட்ட சாட்டமா கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். இந்த மாதிரி என்னோட குழந்தைங்க வந்து பீஸா வாங்குறதுக்காக வெளியே போனாங்க, இப்ப வர நிலநடுக்கம் வந்திருக்கு, அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் என்னோட கார் எடுத்துட்டு வரேன், நம்மளே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதே டயத்துல இந்த இடத்துல தடியா ஒரு பையன் இருப்பான். இவனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இவங்க கிளம்பி லிஃப்ட் கிட்ட வரும்போது பீஸா வாங்குறதுக்காக போன நம்ம பசங்க எல்லா பேருமே திரும்பி வந்துட்டானுங்க. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிம்மதியே வருது. அப்ப நம்ம சுட்டி பொண்ணு பிரிட்ஜ் வந்துட்டு பயத்துல பீஸாவை கீழே போட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு பீஸாவோட நீங்க தாண்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிருவா. இதை பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா இப்ப அவளுமே பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, சோ அவளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. உள்ள வந்த உடனே நம்ம பிரிட்ஜும் டேனியும் ஒன்னா சேர்ந்து அவ உள்ள இருந்து கொண்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த புத்தகமும் இருக்குது. இந்த புத்தகத்தை அவ்வளவு சீக்கிரமா ஓபன் பண்ண முடியாத லெவலுக்கு பற்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போதே பிரிட்ஜெட்டுக்கு சுத்தமா பிடிக்கல.
ஆனா அந்த டேனி பையனுக்கு பயங்கர ஆர்வமா இருக்குன்றனால டக்குன்னு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய டீத்துல அவனோட கைப்பட்டு பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புக்கு மேல படுது. இந்த பிளட்டு பட்ட உடனே டக்குன்னு அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்சர்வ் ஆன அடுத்த செகண்டே இந்த புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருது. அப்பாடா புக்கு ஓப்பன் ஆயிருச்சு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஏகப்பட்ட மந்திர வார்த்தைகளும் சடங்குகளும் அதுக்கான புகைப்படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கு. இதை பார்க்கும்போதே சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜெட் ரொம்ப பயப்படுறா. அதனால என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த புக்கை மூடிட்டு இது ஏதோ தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதை டனலுக்குள்ள பூட்டி வச்சிருந்திருக்காங்க. தயவு செஞ்சு இதை கொண்டு போய் அதே இடத்துல போட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அம்மா நம்மளை வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு டேனி சொல்லும்போது அப்ப நாளைக்கு காலையில அதை வழியா முடிச்சிருன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் அங்க இருந்து போயிடுவா. நம்ம பயலுக்கான ஆர்வம் தாங்கல. திரும்பி அவ போனதுக்கு அப்புறமா அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சுட்டி பொண்ணை குளிக்க வச்சுட்டு இருப்பா. ஜெஸியும் துணியெல்லாம் லாண்ட்ரியில போடுறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால லிஃப்ட் நோக்கி போயிட்டு இருப்பா. இப்போ அந்த டேனி பையன் புக்ல இருக்க ஆர்வத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு அவன் கொண்டு வந்தா இல்லைங்களா 2 மியூசிக் டேப்ஸ், அதுல என்ன இருக்குன்றத பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேப்பை எடுத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டர்ல பிளே பண்ணுவான். அந்த டேப்ல இருந்து வர சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்குது. ஸோ தன்னோட கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி சவுண்டை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றான். இப்போ அந்த டேப்ல ஒரு ஆடியோ கேட்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய பிரீஸ்டோட ஆடியோ. அவர் வந்து ஒரு சர்ச்சில் எல்லாருக்கும் முன்னாடி இந்த புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் டீகோட் பண்றதுக்கு சர்ச் வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருச்சு, நான் அதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது இல்ல நீ அதை பண்ணக்கூடாது, அந்த புத்தகமே பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல நிறைய சடங்குகள் சம்பந்தப்பட்டது இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு, ஸோ நீ அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்ஸ் எல்லா பேருமே பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் டேப்போட ஆடியோ வந்து முடியுது. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை தான். இந்த இடத்துலயே மூடிட்டு வேலையை பார்த்துருந்தான் அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் இந்த பயலுக்கு இருந்த ஆர்வத்துல மறுபடியும் 2வது டேப்பை எடுத்து போட்டு பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அதே சர்ச்சோட பிரீஸ்ட் என்ன பண்றாருன்னா அங்க யாருமே இந்த புத்தகத்துல இருக்க விஷயத்த பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டில் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்னன்னு சொல்லி செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சில சடங்குகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிக்கிறான். அந்த சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதை கேட்ட உடனே டேனிக்கும் பயம் வருது. ஸோ டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஆஃப் ஆகாது. என்னடா அது ஆஃப் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி பயந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபின்னை எடுக்க ட்ரை பண்ணுவான். அவனால் அதையுமே எடுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் முழுமையாக உச்சரித்து முடிஞ்ச உடனே தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக உங்களோட அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வருது. இதே டயத்தில் தான் ஜெஸியும் துணியை லாண்ட்ரியில் போகிறதுக்காக வந்திருப்பா. அப்போ எங்கிருந்தோ வந்து அந்த ஃபோர்ஸ் வேகமாக வந்து நம்ம ஜெஸியை அடித்து லிஃப்ட்டுக்குள்ளேயே தள்ளிடுது. அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் டாப் ஃப்ளோர் வரைக்கும் போகுது. ஜெஸியும் ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல போயிட்டு டமால்னு முட்டி நின்றுது. அதே சமயம் டேனியோட ரூமில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகி ஒரு பேஜில் வந்து நிற்குது. அந்த பேஜில் ஒரு பொண்ணோட உடம்ப ஒரு ஆன்மா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. கட் பண்ண நம்ம ஜெஸி மயங்கி போய் கிடந்தவ அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறா. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவளால கதவை திறக்க முடியாது. அப்ப திடீர்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து கொடூரமான சத்தங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இவளை யாரோ டச் பண்ற மாதிரியும் கண்ணத்திலேயே பலார்னு அரைகிற மாதிரியும் தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சத்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அமைதியாகுது. பட் அந்த டயத்துல மேல இருந்து ஒரு கயிறு வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்தை சுத்திட்டு அவளை மேல தூக்க ஆரம்பிக்குது. ஐயோ அம்மான்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் எப்படியே போச்சுன்னா கண்டிப்பா செத்தே போயிடுவா. சோ வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய டோர்ல காலை வச்சு தப்பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. அப்ப சுத்தி முத்தி இருந்து நிறைய ஒயர்ஸ் வந்துட்டு அவளோட கையை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே கிராப் பண்ணுது. பிடிக்கிறது மட்டும் இல்லாம பிடிச்சி ஒரு திருப்பும் பாருங்க. அவ்வளவுதான், ஜெஸியோட கை ஒரு பக்கமும் கால் ஒரு பக்கமும் வாங்கிக்கிறது. வழியில அப்படியே கதற ஆரம்பிக்கிறா. அதே டயத்துல அந்த என்டையர் பில்டிங்க்குமே கரண்ட் போயிருது. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினையும் மத்த பசங்களையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம பிரிட்ஜெட் மட்டும் வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பா. நம்ம பில்டிங்ல மட்டும்தான் கரண்ட் இல்ல, மத்த எல்லா பில்டிங்லயுமே கரண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏதாவது ஒயர் ஏர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும், சீக்கிரம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டயத்துல தான் நம்ம ஜெஸி வந்து பாத்தீங்கன்னா கதவு திறந்துட்டு வீட்டுக்குள்ள வரா. அவ உள்ள நடந்து வரதே ரொம்ப ஒரு தினுசா இருக்குது. பிரிட்ஜெட்டும் அவளை பார்த்துட்டு அம்மா நீங்க ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எந்த பதிலுமே சொல்லாம டக்குன்னு கிச்சனுக்குள்ள போயிடுவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே பின்னாடி வந்து பாக்குறாங்க. உள்ள வந்த ஜெஸி அங்க இருக்கக்கூடிய
பேன்ல முட்டை எல்லாத்தையுமே ஓடோட சேர்த்து போட்டு வேக வச்சுக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட உடம்பையும் கிழிச்சு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கொடூரமா நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து இவங்க எல்லா பேருமே பயந்துட்டு இருக்க டக்குன்னு திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு லுக்கு விட்டுட்டு அது எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தரையில விழுந்து ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இவங்க எல்லா பேரும் பயந்து பின்னாடி வரும்போது வியர்டா 4 காலில் நடந்து வந்தவ வெள்ளை வெள்ளையா வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நடந்தாலும் என் குழந்தைகளை எடுத்துக்க விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலயே மயங்கி போயிருவா. அவ்வளவுதான், ஜெஸ்ஸிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டு நம்ம ஹீரோயினும் டேனியும் ஜெஸ்ஸியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக வெளியே கூட்டு வருவாங்க. பிரிஜெட் என்ன ஆனாலும் நீயும் சுட்டி பொண்ணு மட்டும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுவா. ஜெஸ்ஸியை கூப்பிட்டுக்கிட்டு லிஃப்ட் கிட்ட வந்து பார்த்தா லிஃப்ட் ரொம்ப கொடூரமா கிடக்குது. அது லிட்டரலா இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இல்ல. டக்குன்னு டேனி கிட்ட படிக்கட்ட பாரு அப்படின்னு சொல்லும்போது டேனி வந்து பாக்குறான். பட் படிக்கட்டு இருந்த இடத்துல படியை காணோம். ஒட்டுமொத்தமா எல்லாமே இடிஞ்சு செதஞ்சு போய் கிடக்குது. இந்த மீன் டைம்ல நம்ம ஜெஸ்ஸியும் அதே இடத்துல இறந்து போயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்குன்னா அழுக தாங்கல. வாட்ட சாட்டமா பக்கத்து வீட்டுல இருந்து கேலப்னு ஒரு பையன் வந்தா இல்லைங்களா, அவனோட ஹெல்ப் மூலமா ஜெஸ்ஸியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தேன், நல்லாதான் இருந்தா, நல்லாதான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேச ஆரம்பிச்சா. ஆனா இப்ப இறந்தே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, இறந்து போனவங்களும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போகணும், ஏன்னா இந்த இடத்துலயே நம்ம மொத்தமா லாக் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜேக்கப் அப்புறம் அந்த தடி பையன் சொல்லிட்டு 3 பேரும் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பில்டிங்கோட நார்த் சைட்ல ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்கு. பட் அது லாக்ல இருக்கும். அதை நம்ம எப்படியாச்சும் உடைச்சு அது மூலமா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கேத்த டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கேலபு தடி பையனும் போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டேனி தன்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல உட்காந்துருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் இறந்து போன ஜெஸ்ஸி கிட்ட வந்து உட்காந்து என்னாச்சு உனக்கு, நீ தான் எப்பயுமே எங்களை கைட் பண்ணுவ, இப்ப நீயே எல்லாம் போயிட்டியே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தனியா பேசிட்டு இருப்பான். அப்ப அவனோட போன்ல இருந்து ரெக்கார்ட் ஆன ஏதோ ஒரு ஆடியோ மாதிரி உனக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஆடியோல நம்ம ஜெஸ்ஸி என்னை காப்பாத்து, என் உடம்பெல்லாம் நெருப்பு பட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே டைம் போன் உடஞ்சு கீழே விழ இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குன்னா அள்ளு இல்ல. திரும்பி பார்த்தா செத்து போன ஜெஸ்ஸி உயிரோட எந்திரிச்சு உட்காந்துருக்கா. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி எல்லா பேரும் பயத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து ஜெஸ்ஸியோட கன்னத்துல கை வச்சு பார்த்தா அவ உடம்பு அப்படியே நெருப்பா கொதிக்க ஆரம்பிக்குது. டக்குனு இவளை வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பாத் டப்ல ஃபுல்லா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஜெஸ்ஸியை அப்படியே தூக்கி உள்ள முக்கிடுவானுங்க. கொதிக்கிற உடம்போட தண்ணிக்குள்ள விழுந்தனால ஐயோ அம்மான்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம பிரிட்ஜெட்டும் நான் போயிட்டு ஐஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போவா. அந்த டயத்துல படார்னு தண்ணியில இருந்து மேல இருக்கக்கூடிய சீலிங்கை நோக்கி பறந்து போய் ஜெஸ்ஸி ஒட்டிப்பா. லைட்டா அப்படியே வெளியே எட்டி பார்த்து ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பா பாருங்க. அவ்வளவுதான், இருக்க எல்லா பேத்துக்கும் மயக்கமே வர அளவுக்கு ஒரு சவுண்ட். அது வெளியே இருக்கக்கூடிய தடி பையன் கேலப்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த சவுண்டு கேக்குது. நல்லா கொடூரமா ஒரு கத்து கத்திட்டு பொத்த கட்டின்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவா. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள இருந்து மெல்லமா வெளியே எட்டி பார்த்து வில்லித்தனமா ஒரு சிரிப்பா பாருங்க. இதை பார்த்து அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்து போன பிரிட்ஜெட் டக்குன்னு சுட்டி பொண்ணை கூட்டிட்டு தனியா ஒரு ரூம் குள்ள ஓடிடுவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்க ஐயோ அம்மான்னு கதறி அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. வெளியே வந்த உடனே அங்க இருந்த ஒரு கண்ணாடி பீஸை எடுத்து வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட கையிலே ஒரு குத்து. அவ்வளவுதான், ஒரு பெரிய ஓட்ட ஒன்ன போட்டு விட்டா. இந்த சத்தமெல்லாம் கேட்டு பிரிட்ஜெட் வெளியே வந்துட்டு அம்மா தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். பாரா நீ யாருடி என்னை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து பிரிட்ஜெட் மேலேயே உட்காந்துருவா. பக்கத்துல இருந்த டாட்டூ போடக்கூடிய ஒரு மிஷினை எடுத்து பிரிட்ஜெட்டோட கன்னத்திலே ஒரு கோடு ஒன்ன போட்டு விட்டு வாடி செல்லும் அம்மாக்கு ஆசையா ஒரு உம்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண கிட்ட வரும்போது டேனி பின்னாடில இருந்து வந்து சேரை வச்சு அடிச்சு பறக்க விட்டுருவான். இருட்டான ஒரு ரூம்குள்ள ஜெஸ்ஸி பறந்து போய் விழுக இவங்க எல்லா பேருமே ஒன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுவாங்க. அப்புறம் அந்த ரூம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து உங்க எல்லாரையும் 1 by 1 கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கையை காமிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப வெளியே இருந்து இந்த வாட்ட சட்டமான கேலப் என்ன பண்றானா கதவை திறந்து ஜெஸ்ஸி நீனும் சாகலையா அப்படின்ற மாதிரி கேட்க அவ திடுன்னு ஓடி வந்து ஒரு ஜம்ப் கேலப் மேல ஏறி அவனோட கண்ணை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு வாயாலே எடுத்துருவா. ஒரு பக்கம் கண்ணு அவளுக்கு காணாமே போயிருது. இப்ப அந்த கண்ணு ஜெஸ்ஸியோட வாய்க்குள்ள இருக்குது இல்லையா, அதை வந்து அவ துப்பவும் பக்கத்துல இருந்த இன்னொருத்தனோட வாய்க்குள்ள அது போயிருது. கரும கன்றாவிடான்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்க அதே டயத்துல நம்ம ஹீரோயின் கிடைச்சிச்சுரா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியை வெளியே வச்சு வீட்டோட டோரை லாக் பண்ணிடுவா. லாக் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு அந்த டோரை முட்டு கொடுத்து நிப்பாட்டிடுவாங்க. டோரை நல்லா லாக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஐசெட் வழியா வெளியே பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் ரொம்ப கொடூரமா ஜெஸ்ஸி கொலை பண்ணிட்டு இருப்பா. ஒவ்வொருத்தனும் பறந்து பறந்து செத்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த தடிப்பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் மட்டும் ஒரு ஷாட்கன் எடுத்துட்டு வந்து ஜெஸ்ஸியை சுற்றுவான். செத்துட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சு அந்த தடிப்பையிலையும் போட்டு தள்ளிடுவா. இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கக்கூடிய டோரை வந்து பாப்பா பாருங்க, அவ்வளவுதான் தக்காளி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தேட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ஜன்னல்
கதவை ஓபன் பண்ணி ரோட்ல போற எல்லாத்தையுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. பட் அந்த சவுண்ட் அவங்கள ரீச் ஆகாது. இந்த பக்கம் பிரிட்ஜெட் டேனியை பார்த்து, டேனி உண்மையை சொல்லு, இப்ப நம்ம அம்மா நம்ம பார்த்த அந்த புத்தகத்துல இருக்க மாதிரி தானே மாறி இருக்காங்க, இதெல்லாமே அதனாலதானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டேனி அப்படியே திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா இது உன்னோட வேலை தான், அப்பயே சொன்ன இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறா. இவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், டே நிப்பாட்டுங்கடா, நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க கூடாது, இப்ப நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தடுத்து விடுவா. அப்பதான் டேனியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போவான். உள்ள வந்த ஹீரோயின் கிட்ட, இந்த புத்தகத்தை நான் கீழே இருந்து எடுத்துட்டு வந்தேன், இந்த புத்தகத்துல இருக்க விஷயங்கள் எல்லாமே இப்ப ரியலாவும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தை காட்டுவான். அது மட்டும் இல்லாம அந்த டேப்பை எடுத்து காமிச்சு இதுல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பிரிட்ஜெட் கிச்சன்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில வந்துட்டு அவளோட காயத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பிரிட்ஜெட் பிரிட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதே டயத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த மரண புத்தகம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாப் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி ஒரு பக்கத்துல வந்து நிக்குது. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இமேஜ்ல மூக்கு வாய் கண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்துமே ரத்தம் வர மாதிரி இருக்கு. இப்ப இவங்க புக்ல பாக்குற அதே விஷயம் பிரிட்ஜெட்டுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. மூக்கு கண்ணு வாயின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்துமே கருப்பு கலர்ல பிளட்டா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜெட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, நம்ம சுட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஜெஸி வந்து ஒரு பாட்டு பாடுவா போல இருக்கு. அந்த பாட்டை இப்ப பாடி காமிச்சிட்டு இருக்கா. அம்மா நார்மல் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட வருவா. அப்ப ஜெஸியும், என்னோட தங்க பிள்ளை இல்ல, இப்ப அம்மா நார்மல் ஆயிட்டா, கதவை துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவளும் அம்மா மேல இருக்க பாசத்துல அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணுவா. அப்படி இவ ஓபன் பண்ண உடனே டக்குன்னு கை மட்டும் உள்ள வந்து அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. பயத்துல அந்த சுட்டி பொண்ணு ஐயோ அம்மானு கதற ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் டேனியும் டக்குன்னு ஓடி வந்து மறுபடியும் ஜெஸியை வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிடுவாங்க. சுட்டி பொண்ணு டேனி கிட்ட, என்ன மன்னிச்சிரு, நான் அம்மா நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொல்லி தான் திறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதல் படுத்துறான். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட், எங்க பிரிட்ஜெட் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி ஒரு ரூமா செக் பண்ணிட்டு இருப்பா. கடைசியா கிச்சனுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய டேபிள் மேல குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துருப்பா. பிரிட்ஜெட் உனக்கு ஒண்ணு இல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வருவா. பக்கத்துல வந்து பார்த்தா இந்த பயபுள்ள கண்ணாடி கிளாஸை கையில எடுத்து அதை கடிச்சு தின்னுட்டு இருக்காங்க. பூஞ்சியெல்லாம் கொடூரமா மாறி போயிருக்கு. அவனோட கண்ணை பார்க்கும் போதே தெரியுது ஏதோ ஒரு ஆவிய உடம்புல புகுந்துருச்சுன்ற மாதிரி. என்ன ஆன்ட்டி, எனக்கு என்னோட வகுத்துக்குள்ள எது இருந்தாலுமே பிடிக்காது, அதை கொல்றதுக்காக தான் அந்த கண்ணாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா, ஏன்னா நீங்க தான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முகத்திலே புளிச்சுன்னு துப்பி விட்டுருவா. ஹீரோயின் பதட்டத்துல கீழே விழுக பக்கத்துல இருந்த காய் சீவர டூல் எடுத்து அவளோட காலில் இருக்கக்கூடிய சதையை அப்படியே கிழிச்சு எடுக்கிறாங்க. வழியில நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, அந்த டைம் பார்த்து அவ பக்கத்துல ஒரு பாத்திரம் ஒண்ணு கிடைக்குது. எடுத்து பிரிட்ஜெட்டோட மண்டையிலேயே தலபாட ஒரு அடி. அவ்வளவுதான், அந்த புள்ள அந்த பக்கம் மயங்கி விழுந்துருவா. இந்த சத்தம் கேட்டு டேனி ஓடி வந்து பார்ப்பான். அவனை பார்த்த உடனே பிரிட்ஜெட் எந்திரிச்சு அவனை விரட்ட ஆரம்பிச்சிடறான். உள்ள வந்த பிரிட்ஜெட்டும் டேனியை விட்டுட்டு சுட்டி பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக போவா. அப்போ அவ கையில ஸ்டார்டிங்ல ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பா பாத்தீங்களா, பொம்மையை வச்சுக்கிட்டு, நான் கூட உடஞ்சு போயிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த குச்சியை சுட்டி பொண்ணு கையில வச்சிருப்பா. இப்போ அந்த குச்சி உடஞ்சு போன குச்சின்றனால அதோட ஒரு சைடு மட்டும் ரொம்ப ஷார்ப்பனா இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடை பிரிட்ஜெட் வர பக்கமா நீட்ட ஓடி வந்த பிரிட்ஜெட் நேரா அவ வாயை கொண்டு வந்து அந்த குச்சியிலே சொருகிருவா. பிரிட்ஜெட்டோட வாயில சொருவின குச்சி மண்டை மூளைன்னு சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வெளியே வந்துடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவி போட்டு அந்த இடத்துலயே பிரிட்ஜெட் இறந்தும் போயிடுறா. அட கடவுளே, இங்க என்னதானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர பிரக்தியில பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமா பிரிட்ஜெட்டோட பாடியை எடுத்து கட்டி கொண்டு போயிட்டு நம்ம டேனியோட ரூம்ல போட்டுருவானுங்க. நம்ம ஹீரோயினும் டேனி கிட்ட, நீ கேட்ட அந்த ஆடியோ டேப்பை இப்ப நானும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஏன்னா இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்கதான் அதுக்கு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனா ஆன்ட்டி இப்ப நம்ம பில்டிங்ல ஒட்டுமொத்தமா கரண்டே இல்ல, அதை பிளே பண்ணணும் அப்படின்னா நமக்கு பவர் தேவைப்படும், அதை நான் பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த மியூசிக் டேப் பிளேயருக்கு மட்டும் பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பவர் வர வச்சிருவா. அதுக்கப்புறம் டேனியும் அந்த ஆடியோ டேப்பை எடுத்து கொடுக்க, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ யோசிக்காம என்ன கொன்று அப்படின்னு சொல்லிட்டு டேனியோட கையில கத்தி எடுத்து கொடுத்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு தனியா ரூம்குள்ள போயிருவா. இப்போ உள்ள வந்த ஹீரோயினும் 3வது டேப்பு, அதாவது கடைசி டேப்பை எடுத்து பிளே பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறா.
அப்படி அவ கேட்கும் போது அந்த டேப்ல இருக்கக்கூடிய பிரீஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு 2வது நாளுக்கு அப்புறமா இந்த ஒரு ரெக்கார்டிங்கை பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என் கூட இருந்த எல்லா பேருமே ஆவிகளால சிறையிடப்பட்டு அவங்க எல்லா பேருமே ரொம்ப கொடூரமா மாறிட்டாங்க. இந்த சாபத்தை நீக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. நம்ம கூட இருக்கக்கூடியவங்க இந்த பேய்களா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்றதை தவிர நமக்கு வேற ஆப்ஷன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீஸ்ட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புக்கை யாரு கண்டுபிடிச்சாலும் அதை ஆழமான இல்ல கிடைக்காத ஒரு இடத்துல மறைச்சு வைங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த புத்தகம் இவ்வளவு நாளா யாராலையும் எடுக்க முடியாத மாதிரி ஒரு டனலுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஜெஸியை காட்டுவாங்க. அவ எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்கக்கூடிய சீலிங்ல இருக்க வென்டிலேஷன்ல ஒரு பூனை ஒண்ணு நடந்து வர சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே இந்த ஜெஸிக்கு உள்ள போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஏறி உள்ள வர ஆரம்பிச்சிருவா. அதே டைம்ல இந்த பக்கம் உள்ள இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்த பிரிட்ஜெட்டுக்கும் உயிர் வந்துருது. அவ அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்து நம்ம டேனியும் சுட்டி பொண்ணு இருக்க இடத்துக்கு வந்துருவா. பிரிட்ஜெட்டும் அங்க இருந்து சுட்டி பொண்ணை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல வரும்போது இதை ஒரு செகண்ட்ல நோட் பண்ண டேனியும் டக்குன்னு ஓடி வந்து அவன் கையில இருந்த கத்தியை வச்சு பிரிட்ஜெட்டோட வகுத்துலயே ஒரு குத்து குத்திடுவான். ஆனா அவ கல்லு மாதிரி அசையாம அப்படியே நிக்கிறா. இந்த இடத்துல பயந்து போன குட்டி பொண்ணும் ஓடி போய் பெட்டு கடியில ஒளிஞ்சுக்கிடுவா. என்னடா அவளுக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு பறந்து வந்து அவ இடுப்புல இருந்த கத்தியை புடுங்கி இவனோட கையிலே ஒரு இறக்கிடுவாங்க. கையில குத்துனது மட்டும் இல்லாம அதே கத்தியை மறுபடியும் புடுங்கி டேனியோட நெஞ்சிலே இறக்கிட்டா. டேனியும் வழியில ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒரு செண்டு பாட்டில் இருக்கும். அதை எடுத்து ஆல்ரெடி அங்க ஸ்டவ்ல ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது மேல அப்படியே ஸ்ப்ரே பண்ண அந்த ஃபயர் மொத்தமா நம்ம பிரிட்ஜெட்டோட உடம்புல பத்திக்கிறது. நெருப்பு பட்ட உடம்புல ஆவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பொசுங்கி இறந்து போயிடும். அதே மாதிரி பிரிட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே கருகி இறந்து போயிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் வென்டிலேஷனை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்த ஜெஸி நேரா நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய ரூம்குள்ள வந்துடுறா. இதை நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில நோட் பண்ணிடுவா. டக்குன்னு எந்திரிச்சு அங்க இருந்த ஒரு டூல் எடுத்து ஜெஸியோட கழுத்துலயே ஒரு இறக்குறா. ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்ல. நம்ம ஹீரோயினை ஒரு அடி அடிச்சு அங்க இருந்து பறக்க விட்டுருவா. பறந்து வந்து வெளியே விழுந்த ஹீரோயின் எழுந்திருச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல டேனி நெஞ்சில குத்துப்பட்ட மாதிரி பக்கத்துல வந்து விழுவான். ஐயோ டேனி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பதறி போய் பக்கத்துல வந்து பார்த்தா அந்த பைபிள அந்த இடத்துல இறந்தும் போறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜெஸியும் ஹீரோயினை தூக்கி தரையில படுக்க போட்டு அவளை அப்படியே மேலையும் கீழே மூந்து பாக்குறா. நான் இன்னைக்கு உன்னோட ஆன்மாவை குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளோட வகுத்துக்கிட்ட வரும்போது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் ஜெஸிக்கு தெரியுது. ஓ 2 ஆன்மாக்களா, எனக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான் சொல்லிட்டு அவளோட வகுத்தை அப்படியே கையை வச்சு கிழிக்க ஆரம்பிக்கிறா. இதை பெட்டுக்கல்ல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்த சுட்டி பொண்ணும் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு சிசரை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருப்பா இல்லைங்களா பெட்டுக்குள்ள. அந்த சிசரை எடுத்து ஹீரோயின் கிட்ட தள்ளி விட அதை நம்ம ஹீரோயின் எடுத்து ஜெஸியோட மூக்குலயே ஒரு சொருகிருவா. அவ்வளவுதான், ஜெஸி அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆன பொம்மை மாதிரி அப்படியே நின்றுறா. கிடைச்சதுரா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சுட்டி பொண்ணை கூட்டிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவா. இப்போ இவங்க வெளியே போறதுக்கு இருக்க ஒரே ஒரு பாதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் தான். ஸோ அந்த இடத்த ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி இறந்து போன தடிப்பயலோட கன்னை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எடுத்துட்டு இருப்பா. இந்த ஒரு சின்ன கேப்ல இப்ப ஜெஸி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிடறா. வெளியே வந்து அப்படியே அவங்க 2 பேத்தி கொள்ளலான்னு பக்கத்துல ஓடி வர அந்த கதவை சுடலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருப்பா இல்லைங்களா. அவ டக்குன்னு திரும்பி இந்த பக்கம் ஜெஸியை சுற்றுவா. அவ வச்சிருந்தது என்னமோ ஷார்ட் கன் அப்படிங்கறதுனால ஜெஸியோட ஒரு காலு மட்டும் பிச்சுக்கிட்டு பறக்கும். மறுபடியும் அட்டாக் பண்ண வர இன்னொரு தடவை ஷூட் பண்ணுவா. இந்த முறை கை தனியா பிச்சுட்டு போயிடும். அதே சமயம் அந்த இடத்துல செத்து போய் கிடக்கா இல்லைங்களா தடிப்பையன், அவனோட உடம்புக்குள்ளேயும் ஆவி பூந்துருச்சுங்க. இவனோட காலை பிடிச்சிட்டு என்னோட கண்ணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை மிரட்ட ஆரம்பிக்குது. இவ சும்மா இருப்பாளா? கண்ணை திருப்பி தடிப்பையலோட மூஞ்சிய சும்மா டம்மு டம்முன்னு அடிச்சு செதற வைக்கிறாங்க. இதே டயத்துல உள்ள இறந்து போன பிரிட்ஜெட்டும் டேனியும் எந்திரிச்சு ஜெஸி கிட்ட வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி இறந்து கிடக்கிற எல்லாரோட உடம்புலயுமே பேய் பூந்து அவங்க எல்லா பேருமே ஜெஸி கிட்ட வராங்க. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேற வழியே இல்லாம திருப்பி லிப்டுக்குள்ளேயே போயிட்டு ஏறி லிப்ட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இவங்க லிப்ட க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போக ட்ரை பண்ணும்போது லிப்ட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகுது. ஆனா அதே சமயம் அந்த லிப்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் வர ஆரம்பிக்குது. பிளட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த லிப்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மூழ்கடிச்சிருது. லிப்டும் கிரவுண்ட் ஃப்ளோரை ரீச் ஆக ஹீரோயினும் சுட்டி பொண்ணும் பிளட்டோட பிளட்டா சேர்ந்து அந்த லிப்ட்ல இருந்து அப்படியே வெளியே வந்து விடுவாங்க. அதே சமயம் மேல இருந்து அந்த பேய்கள் வரக்கூடிய சத்தமும் கேக்குது. டக்குன்னு கிளம்பி கார் பார்க்கிங்க்கு வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட கேட்டு கிட்ட வரைக்கும் வந்துருவாங்க. அங்க இருக்கக்கூடிய கேட்டை ஓபன் பண்றதுக்கு ஒரு பஸர் இருக்கும். அந்த பஸரை கார்ல இருந்து இவங்க கிளிக் பண்ணா அது ஓபனே ஆக மாட்டேங்குது.
ஹீரோயின் சுட்டி போனிட்டு இருந்த அந்த பஸ்ஸரை வாங்கி அவ ஒரு 2-3 தடவை அழுத்துறா. அப்படி அழுத்தும் போது அந்த கேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருது. தப்பிச்சமுடா சாமின்னு சொல்லிட்டு காருக்கு ஆக்சிலேஷனை கொடுத்தா காரு மூவே ஆக மாட்டேங்குதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா இறந்து போன எல்லாரோட உடம்பும் ஒன்னா ஒட்டி போய் ஒரு கொடூரமான பேய் வந்து நிக்குது. 4 கையா 6 கையா எத்தனை கையினே தெரியல. அத்தனை கையை யூஸ் பண்ணி இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த பேய் பக்கத்துல வரும். காருக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினையும் சுட்டி பொண்ணையும் காணும். எங்கடான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி வேற பக்கமா வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா மூட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இவங்க ஓபன் பண்ணி வச்சிருந்த கேட்டும் மூட ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா பதுங்கி நம்ம ஹீரோயினும் சுட்டி பொண்ணும் அந்த கேட்டு கிட்ட வந்துருவாங்க. ஏன் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் கேட்டுக்கு வெளியவே போயிருவா. ஆனா நம்ம சுட்டி பொண்ணு வெளியே வர ட்ரை பண்ணும்போது அவனோட காலை பிடிச்சி அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இவளை எடுத்துட்டு போயிருது. ஹீரோயினும் இருக்கிறது இந்த குட்டி பொண்ணு மட்டும்தான், இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த உடைச்சிட்டு அது வழியா உள்ள வருவா. இந்த பக்கம் குட்டி பொண்ணை ஒரு வேனுக்குள்ள தூக்கிட்டு வந்த அந்த பேயும் அங்கிருந்த ஒரு செயின்சாவை எடுத்து குட்டி பொண்ணோட கழுத்தை வெட்டி எடுக்க பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட அவ கழுத்தை வெட்டுற அளவுக்கு பக்கத்துல போன உடனே பின்னாடி வந்த நம்ம ஹீரோயின் அவ கையில இருந்த ஷாட்கனை வச்சு இந்த பேயை ஒரு சுடுவா. அவ்வளவுதான், குட்டி பொண்ணை விட்டுட்டு ஹீரோயின் இருக்க பக்கமா அது திரும்புது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம சுட்டி பொண்ணும் கீழே குதிச்சு அங்க இருக்கக்கூடிய ட்ரக்கு கடியில போய் ஒளிஞ்சுக்குவா. கையில இருந்த செயின்சாவை தூக்கி ஹீரோயின் பக்கமா வீச அதை பார்த்து பயந்து போன நம்ம புள்ள மேல இருந்து கீழே விழுந்துருவா. அவ கையில இருந்த கன் ஒரு பக்கமா போய் விழுந்துரும். மறுபடியும் 8 கால் பாய்ச்சல்ல பறந்து வந்து ஹீரோயினை அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்குது. இழுக்கிறது மட்டும் இல்லாம அங்க குப்பையில அரைக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டு அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை தள்ளி கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இதை தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்த சுட்டி பொண்ணு சும்மா இருப்பாளா? அவ வேகமா ஓடி வந்து அந்த மிஷினை ஆஃப் பண்ணி விட்டுருவா. இந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினும் தப்பிச்சிடறா. தப்பிச்சவ இந்த கோஸ்ட்டுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கீழே விழுந்து கிடந்துச்சு இல்லைங்களா செயின்சா, அதை வந்து தன்னோட கையில எடுக்கிறா. இந்த ஓஜி ஈவில் டெட் படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கையில செயின்சாவை எடுத்தவ இப்ப அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு சுட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கொடுப்பா. அதை கேட்ட உடனே நம்ம சுட்டி பொண்ணும் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருவா. தபான்னு ஓடி வந்து செயின்சாவை வச்சு அந்த கோஸ்ட் மேலேயே ஒரு இறக்குறா. ஆல்ரெடி செயின்சால பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்த அந்த மிஷினுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோஸ்ட்டை தள்ளி விட்டுருவா. அந்த மிஷின்ல கொஞ்சம் கொஞ்சமா சக்கையா அறப்பட்டு அப்படியே ரத்தமா தெரிக்கும் பாருங்க. யபா, கொடூரத்தோட உச்சம். அப்படியே ரத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஜெசியோட உடம்புல விட்டுட்டு இருந்த மத்தவங்களோட உடம்பு எல்லாமே அந்த மிஷின்ல அறப்பட்டு சக்கையா வெளியே போயிருச்சு. கடைசியா ஜெசியோட தலை மட்டும்தான் இருக்கும். அதை ஓங்கி ஒரு கிக்கு விடுவா பாருங்க. பறந்து போய் அந்த மிஷின்ல பட்டு மொத்தமா செதறி செத்து போயிட்டா. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி பொண்ணு கிட்ட வந்தவ பயப்படாத, இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த செயின்சாவையும் கையில எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்படியே அங்க கட் பண்ணா அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. ஆள் நல்லா மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி ஏதோ வெளியே அவுட்டிங் கிளம்புற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டு கூட வீடியோ கால்ல பேசிட்டே வந்துட்டு இருப்பா. அந்த பக்கம் வீடியோ கால்ல பேசுற பொண்ணு யாருன்னு சொல்லி பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு மண்டையில இருக்க முடியோட சேர்த்து பிச்சு எடுத்து கீழே விழுந்திருப்பா இல்லைங்களா, அந்த ட்ரோனை பார்த்து கூட பயந்துருப்பாளே, அந்த புள்ள தான் போன்ல பேசிட்டு இருக்கா. அப்ப இவ யாரான்னு சொல்லி பார்த்தா இவ தாங்க அந்த ஜெசிகா, அந்த பொண்ணோட மண்டை முடிய பிச்சு எடுத்தவ. இப்ப நார்மலா தான் இருக்கா. இப்பதான் அந்த அவுட்டிங்கே அவங்க கிளம்ப போறாங்க. இதே பார்க்கிங் ஏரியால இருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப போற டயத்துல வெளியே ரொம்ப பிளட்டா இருக்க விஷயத்த கவனிக்கிறா. என்னடா ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய சதைகளும் கிடக்குது. இதை பார்த்துட்டு பயந்து போனவ போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு எடுக்கும்போது தமால்னு ஒரு சத்தம் கேட்குது. தூரத்துல இருந்து ஏதோ ஒரு பெரிய பேய் வந்து இவளை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமா தான் இவ அவுட்டிங் போயிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேத்தையும் போட்டு கொலை பண்ணி இருந்திருப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியை வச்சு இந்த படத்தோட கதையை இந்த இடத்துலயே முடிக்கிறானுங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ஈவில் டெட் பர்ன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. அந்த படம் இதோட சூப்பரா இருக்குங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆன உடனே நம்ம சேனல்ல நானும் ரிவ்யூ அப்லோட் பண்றேன். இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏதாவது படங்கள் பண்ணணும் இல்ல சீரிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எதுவா இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் குறிப்பா மறந்துடாம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.